வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு பிரசாதம் ரெசிபி பண்ணல, நியூ இயர்க்கான ஒரு ஸ்வீட் பண்ணலாம். நாங்க நார்த்ல இருக்கும்போது ஹல்வாய்க்கு துக்கான் அப்படின்னு இருக்கும். பால், தயிர், பன்னீர், பால்ல பண்ண ஸ்வீட்ஸ், அதாவது தூத் பேடா, பால்கோவா, ரஸ்மலாய், ரசகுல்லா, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். இந்த வின்டர் சீசன்ல கேரட் ரொம்ப நல்லா கிடைக்கும். அந்த கேரட்ல அவ டிஃபரெண்டா ஹல்வா பண்ணுவா. இன்னைக்கு அந்த ஹல்வாய் ஸ்டைல்ல கேரட் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் ஹெல்தியா நம்ம பண்ண போறோம். அங்க கூட சர்க்கரை சேர்த்து பண்ணுவா. இன்னைக்கு நம்ம கேரட் ஹல்வாவை வெல்லம் சேர்த்து பண்ணலாம். இன்னும் நம்ம நிறைய பேர் சர்க்கரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டோம். வெல்லம் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்து பண்ற கேரட் ஹல்வாவை விட இந்த வெல்லம் சேர்த்து பண்ற கேரட் ஹல்வா டேஸ்டா இருக்கும். நம்ம இந்த ஹல்வாய் ஸ்டைல்ல பண்றதுனால நல்ல கிரீமியா இருக்கும், ரொம்ப குவிக்கா ஆயிடும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஹல்வாய் ஸ்டைல்ல வெல்லம் போட்டு கேரட் ஹல்வா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கேரட் எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த 2 எண்டும் கட் பண்ணிட்டு தோலை சேவிக்கணும். அதுக்கப்புறம் பெரிய ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த கிரேட்டர்ல நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இதை போல கொஞ்சம் பெரிய கிரேட்டர்ல கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துடுவோம். கேரட்ல இருக்கிற பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதுல இருக்கிற ஈரம் போய் நல்லா ஒரு 50% வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கேரட் வதங்கிட்டே இருக்கிற நேரத்துல இன்னொரு ஸ்டவ்ல நம்ம பால் காய்ச்சிக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டவ்ல இந்த பாத்திரத்துல நான் ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துட்டு இருக்கேன். எப்பயும் நம்ம 1/2 கிலோ கேரட் அப்படின்னா 1/2 லிட்டர் பால் எடுத்துப்போம். இன்னைக்கு நம்ம கம்மியா எடுத்துட்டு இருக்கோம். இந்த பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சாச்சு. நம்ம பால் கம்மியா எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் பால் ஏடு, 2-3 நாள் நம்ம வாங்கியிருக்கிற பால்ல இருந்து அந்த ஏடை சேர்த்து வச்சுட்டாலே போதும். அதை இந்த பால்ல சேர்த்துக்கலாம். இந்த பால் கொதிச்சு நல்லா திக்காகட்டும். இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். இந்த கேரட் ஹல்வா ரொம்ப சீக்கிரமும் ரெடி ஆயிடும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கேரட் பச்சை வாசனை போயாச்சு. ஒரு 50% வதங்கி எடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் இந்த அளவு வதங்கறதுக்குள்ள நம்ம பாலும் ஏடும் காய்ச்சிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் திக்கா எடுத்து அதை இப்ப இந்த கேரட்ல விட்டுடலாம். பாருங்க, நல்லா அழகா கிரீமியா வந்திருக்கு. ஃபுல்லா பால் சேர்க்கறதுக்கு பதிலா இதை போல நம்ம பாலும் ஏடும் கலந்து கொஞ்ச நேரம் காய்ச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் ரொம்ப சீக்கிரம் கேரட் ஹல்வா ரெடி ஆயிடும். பாருங்க, இப்பயே பால் விட்டதுமே பாருங்க திக்காக ஆரம்பிச்சிடுது. பண்ணும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும், டைமும் ரொம்ப சேவ் ஆகும். இந்த பாலோட சேர்ந்து கேரட் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா திக்காயிடுது. இந்த மாதிரி பால் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடிக்கடி கிளறி விடணும். அடிகனமான கடாய் யூஸ் பண்ணோம்னா தீயாமையும் இருக்கும். நல்லா திக்கா எடுத்து அப்படியே ஹல்வா பதத்துல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி லேசா ஈரம் இருக்கும் போதே வெல்லம் நான் மெஷரிங் கப் 1/2 கப்புக்கும் 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாவே நான் சேர்க்கிறேன். நீங்க உங்களுக்கு எப்படி ஸ்வீட் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா பால் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால. கேரட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும், பால் சேர்த்திருக்கோம், அதுலயும் இந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால வெல்லம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து பண்ற கேரட் ஹல்வாவை விட இந்த வெல்லம் சேர்த்து பண்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெல்லம் சேர்த்ததும் திரும்பி இந்த ஹல்வா கொஞ்சம் நீத்து போன மாதிரி இருக்கும். ஆனா அது கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா திரும்பவும் திக்காயிடும். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கேரட் ஹல்வா பாருங்க கரெக்டான பதத்துல வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இதோட இறுகி எடுத்து அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது அப்புறம் ஹார்ட் ஆயிடும். இது கரெக்டான பதம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம். கேரட் ஹல்வாக்கு ஏலக்காய் பொடி ரொம்ப அதிகமா தேவையில்லை, கொஞ்சமா சேர்த்தா போதும். சேர்க்காம இருந்தாலும் பெருசா வித்தியாசம் இருக்காது. இந்த பால் வாசனையோட அது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ்ல ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். நெய் சூடாயிடுது, இதுல சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா லேசா கலர் மாறி வந்துடுது.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த முந்திரி, திராட்சை, பாதாம நம்ம கேரட் ஹல்வால சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தாராளமா எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு, பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. கேரட் ஹல்வாவை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். ஹல்வாய் ஸ்டைல் கேரட் ஹல்வா பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிருக்கு. எவ்வளவு குவிக்கா பண்ணிட்டோம் அப்படிங்கறத நீங்களே பாத்தீங்க. டெக்ஸ்டர் வந்து ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. கேரட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஹல்வாவோ இல்ல பாயசமோ சில பேர் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா, சில பேர் பண்ண மாட்டா. ஆனா நான் இன்னைக்கு வந்து நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த கேரட் ஹல்வாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு ஜூஸியா ரொம்ப பிரமாதமா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. எனக்கு நார்த்ல சாப்பிட்ட அந்த ஞாபகம் வந்துடுது. நம்ம வந்து பால் நிறைய சேர்த்து அதை கொதிக்க வச்சு பண்றதை விட பால் கம்மியாவும் அதுல பால் ஏடும் சேர்த்து கொதிக்க வச்சு ஆட் பண்ணி பண்ணும்போது சீக்கிரம் ஆறுது மட்டும் இல்ல, இதோட டெக்ஸ்டர், டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதுல வந்து நம்ம இன்னைக்கு வெல்லம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அது நம்ம யாருக்காவது நீங்க சாப்பிட கொடுத்தேன்னா இது வெள்ளத்துல பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும்தான் அவளால் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. ஆனா நம்ம சர்க்கரை சேர்த்து பண்ற கேரட் ஹல்வாவை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த கேரட் ஹல்வாவை பண்ணி நம்ம வெளியிலே வச்சிருந்தாலும் 2-3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் இந்த கேரட் ஹல்வாவோட சேர்ந்து சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் காமிச்சபடி கிரேட்டர்ல சீவும் போது கொஞ்சம் நல்லா பெரிய ஹோல் இருக்கும் இல்லையா, அதுல சீவிக்கோங்க. அப்பதான் வந்து டெக்ஸ்டர் நல்லா வரும். நம்ம மெல்லிசா இருக்கல சீவிட்டோம் அப்படின்னா அப்படியே ஜாம் மாதிரி ஆயிடும், சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு கடாயில வந்து கேரட்டை வதக்கிறதுக்கு போட்டுட்டு இன்னொரு கடாயிலையோ இல்லை இன்னொரு பேன்லயோ பாலும் ஏடும் கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா இது 50% ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நமக்கு அந்த பாலும் ஏடும் திக்காயிடும். அதை இதுல கொட்டிட்டு கொஞ்சம் கிளறிட்டு வெள்ளத்தை போட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்டா ரெடி ஆயிடும். ரொம்ப டைமே எடுக்காது. யாராவது கெஸ்ட் வரா அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இல்ல திடீர்னு நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தாலும் பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் தான் டைம் எடுக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வெல்லம் போட்ட கேரட் ஹல்வாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிரும். அடிக்கடி பண்ண சொல்லிடுவா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.